என்னடி எதுக்கு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வர? அம்மா போச்சுமா போச்சு. இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு. அடி போடி, இங்க என்ன மிச்சம் இருக்கு போறதுக்கு? 2 வருஷமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாம் காத்துல பறக்குதே. மா, அதை எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் உனக்கு நடந்துருச்சு. எனக்கே சொல்றதுக்கு பயமா இருக்கு. பட்டுன்னு உனக்கு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துருச்சுன்னா? அடச்சி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. அம்மா, நம்ம கதிரு அங்க கோயில்ல திருட்டு தாலி கட்டிக்கிட்டு இருக்காமா. திருட்டு தாலி. ஐயோ, என்னடி சொல்ற? அதுவும் அந்த அகிலாக்கே கட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இப்படி எனக்கு பிறந்தது பூரா பைத்தியங்களாவே இருக்கே. ஒழுங்கா சொல்லி தொலையண்டி, ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இருமா இரு. இப்போ நான் சொல்ல போறத மட்டும் கொஞ்சம் மனசு தைரியமா வச்சுக்கிட்டு கேளு. 7 பவுனு 7 பவுனுன்னு நீ ஆசையா இருந்தியே, அது எல்லாமே போச்சுமா. மொத்தமா போச்சு. என்னது? என்னடி சொல்ற? என்ன ஆச்சு? 7 பவுன் போயிடுச்சா? என்னடி சொல்ற? விடுமா. அந்த அகிலா கழுத்துல இருந்த 7 பவுன் செயின எவனோ அறுத்துட்டு போயிட்டானா, திருடிட்டு போயிட்டானா. அதனால கதிருக்கே தெரியாம கதிரை கூட்டிட்டு போய் கோவில்ல வச்சு அகிலாக்கு திருட்டு தாலி கட்ட வச்சிருக்கா உன் அருமை மருமக மகா. கூடவே நின்னு ஆசீர்வாதம் பண்ணா உன்னோட சம்பந்தி மீனாட்சி. என்னது? திருட அத்துக்கிட்டு போயிட்டானா? யாருகிட்ட கதை விடுறாங்க? இதையெல்லாம் நம்புறதுக்கு இந்த கௌரி ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. அப்படி ஒரு திருடன் வரணும்னா அந்த மீனாட்சிக்கே ஒரு பையன் இருந்து அவன் தான் திருடனா வரணும். மா, சும்மா இரு வெண்ணிலா, என் வயிறு எரியுது. எதுக்குமே ஆசை இல்லாதவ மாதிரி நடிச்சிட்டு என் 7 பவுன் செயின என்னையே ஏமாத்தி ஆட்டைய போட பாக்குறாங்களா? விட்டுருவேனா இந்த கௌரி? விட்டுருவேனான்னு கேக்குறேன். அவ வரட்டுண்டி, இன்னைக்கு வரட்டும். அந்த மகா வரட்டுண்டி. தாலி பிரிச்சு கோக்குறேன்னு இந்த செயினை அடிக்க பார்த்தாங்க. செயினை கொடுங்கன்னு நான் கேட்டதும் திருடு போயிடுச்சுன்னு நாடகம் ஆடுறாங்களா? யாருகிட்ட கதை விடுறாங்க? அவளை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். வரட்டும் இன்னைக்கு அந்த மகா. என்னம்மா? ஏண்டி, நீ சொல்றது உண்மைதானே? பழக்கம் போல கடைசியில புஸ்ஸுன்னு ஆயிடாதே. அதானே? என்ன மட்டும் நம்பிடாத. இதுக்காக தான் நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இத பார். பார். வரட்டும்டி, இன்னைக்கு அவ வரட்டும். சி, இந்த கதிரு இப்படி சொரணை இல்லாதவன் ஆயிட்டானே. என்னம்மா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? உங்களெல்லாம் நம்பினதுக்கு நடு தெருவுல தான் போய் நிக்கணும். அவ்வளவு தூரம் போகாம இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு சந்தோஷப்படு. என்னாச்சத்த? நடத்துற நாடகத்தெல்லாம் நடத்திட்டு என்னாச்சுன்னு இப்ப என்கிட்டயே கேக்குறியா? எப்ப பார்த்தாலும் வாசல் நின்னு கத்துறதே உனக்கு வேலையா போச்சு. அப்படி என்னதான் ஆச்சு? வந்துட்டீங்களா? இந்த குடும்ப மானத்தை உங்க மருமக சந்தி சிரிக்க வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இவளை நிக்க வச்சு கத்துறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏய் செல்வம், மகா, என்ன ஆச்சு? எதுக்காக அப்படி கத்துறா? நாங்களே இப்பதான்ப்பா உள்ள வரோம். என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். ஆமாண்டா, உன் பொண்டாட்டி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம என் பிள்ளைய கூட்டிட்டு போய் திருட்டு தாலி கட்ட வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வருவா. அத நான் சொன்னாதான் உன் மரமண்டைக்கே உரைக்கும். என்னது திருட்டு தாலியா? என்ன கௌரி பேசுற நீ? நீங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவரா? போங்க போய் உட்கார்ந்து நல்லா ரீல்ஸ் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குடும்பத்து கதையே ரீல்ஸ்ல வரும். அப்ப பார்த்து நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்பா, அகிலா கழுத்துல கிடந்த 7 பவுன் செயின் தொலைஞ்சு போச்சுன்னு கதிரை கூட்டிட்டு போய் கோவில்ல திருட்டுத்தனமா அகிலா கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கா இந்த மகா. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? கதிர் கூட மகா கிளம்பி போன போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. நானும் பின்னாடியே போய் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்ன, மகா செஞ்சது தப்பில்ல, ஆனா நான் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அதை போய் வீடியோ எடுத்தது தப்புன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இவர் இதுவும் பேசுவாரு, இதுக்கு மேலையும் பேசுவார் வெண்ணிலா. அத பத்தி நமக்கு என்ன? நமக்கு பதில் சொல்ல வேண்டியது இவதான். சொல்லு மகா, என்ன அழுத்தம் இருந்தா இப்படி ஒரு பொய்ய சொல்லிருப்ப? மகா எந்த பொய்யும் சொல்லலமா. டேய், என் வாயில ஏதாவது வந்துற போது. அவளை என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள அப்படியே எகிரிக்கிட்டு வரியே.
7 பவுண்டா 7 பவுன் ஆட்டைய போட பாத்திருக்காங்க இவங்க குடும்பம். அதுவும் அறிவு கெட்டுதா இல்லையா?